ஹலோ ஹாய் மக்களே, எங்கள் வீட்டுக்கு நேற்று வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு பார்ப்போமா? இது வந்து சிக்கன் பிரியாணி தான் மக்களே பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இது சிக்கன் விங்ஸு, அதுக்கப்புறமா 2 முட்டை வேக வச்சுட்டேன். எங்களுக்கு நாங்கள் சாப்பிடல. அதுக்கப்புறமா வந்து ரவா கேசரி பண்ணியிருந்தேன். கலர் எதுவுமே போடாமல் தான் பண்ணியிருந்தேன். குங்குமப்பூ மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு மாதிரி அது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து அன்றைக்கி ஸ்பெஷலு. தயிர் ஆக்சுவலி இது வந்து வெளியில் தான் வாங்கினோம். இது மட்டும் கேசரி மட்டும்தான் நான் பண்ணேன். ஒரு வேளை சொதப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணிட்டேன் மக்களே. இது வந்து கத்திரிக்காய் பச்சடி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து என்னென்ன பண்ணேன்னா, இது வந்து அவங்க ஸ்வீட்டும் மிச்சரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ குடித்தேன். மத்தியானம் லன்ச் எங்கள் வீட்டிலேருந்து வந்துருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, அதுக்கப்புறமா வந்து சுண்டல் குழம்பு, அதுக்கப்புறமா ரசம். இது 3மே அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போகிறாரு. ஈரோடு போயிட்டு நைட் ஆகும் வரதுக்கு. ஸோ அதனால் நான் ஒரு ஆளுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்து விட்டுட்டாங்க ரசம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மிக்சர் 1/2 கிலோ, ஸ்வீட் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்வீட் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஸ்வீட்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்குமே அதுதான் மக்களே பிடிக்கும். ஒரே ஸ்வீட்னால் சாப்பிட்றக்கே கடுப்பாக இருக்கும். அது நல்லா இல்லைனாலும் நம்ம அதை சாப்பிட்டாகணும். இந்த மாதிரி மிக்ஸ்டு ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தேங்க்யூ.